என்னோட பழைய வாஷிங் மிஷின் வந்து மேரேஜ் ஆன புதுசில் வாங்கினது ஒரு 6 வருஷம் தான் இருக்கும். ஆனால் வாங்கினதுலேருந்து ரொம்ப அதிகமாக செலவு வச்சுட்டே இருந்துச்சு. அடிக்கடி ரிப்பேர் ஆகிடும். ட்ரம்மே 2 டைம் சேஞ்ச் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா அந்த ரிம் எல்லாமே வந்து காலி. ஆல்மோஸ்ட் மிஷின் வாங்கின காசு பக்கம் செலவே பண்ணிட்டோம். செலவு பண்ணுறது ஒரு பக்கம் கடுப்புனா, அடிக்கடி ஆளை கூப்பிட்டு ரிப்பேருன்னு சொல்லிட்டு துணி துவைக்க முடியாமல் போகிறது இன்னொரு கடுப்பான விஷயம். ரொம்ப கடுப்பாய் தான் வந்து வேற வாஷிங் மிஷினே வாங்கினோம். ஃப்ரண்ட் லோட் யூஸ் பண்ணி கடுப்பான நான் கடையில் போயிட்டு டாப் லோடே வாங்கிக்கலான்னு பார்க்கவும் 2த்துக்கும் 10,000 தான் வித்தியாசம் வந்துச்சு. சரி திரும்பவும் ஃப்ரண்ட் லோடே வாங்கிக்கலான்னு அதே வாங்கிட்டு வந்தாச்சு. இதுதான் என்னுடைய பழைய வாஷிங் மிஷின். இது 6.5 kg. இப்போ வாங்கியிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 8 kg வாங்கிட்டோம். ட்ரம் கொஞ்சம் சஃபிஷியன்டாவே இருக்கு. 6 years பேக் இந்த மிஷின் 28,000க்கு வாங்கினோம். இப்போ வாஷிங் மிஷின் எல்லாமே ஆல்மோஸ்ட் 40,000க்கு மேல போயிடுச்சு. அண்ட் எங்களுக்கு வந்து கிரெடிட் கார்டில் ஒரு 5,000 ஆஃபர் போக மிச்சம் இருக்கிற அமௌண்ட்டை வந்து இஎம்ஐ போட்டு விட்டுட்டோம். 6 months பே பண்ணிக்கலாம் அப்படின்னு. இப்போ 1 week பக்கம் இந்த புது வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். நாய்ஸ் இல்ல, நல்லாவே இருக்கு. ஓல்டு ஒண்ணுமே அப்படியே ரிப்பேர் பண்ணிட்டு ஸ்பேருக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு பாக்குறேன். பாய்.